ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 59ஆம் சங்கீதத்தை அனைவரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 59ஆம் சங்கீதத்தை அனைவரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் பேகை விட்டு பைபிளை வெளியே எடுத்துருங்க. 59ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பு பகுதி எல்லாரும் இணைந்து படிப்போம். சவுல் தாவீதை கொல்லுகிறதற்காக ஏவலாட்களை அனுப்பின போது அல்தாஸ் கேத் என்னும் வாக்கியத்தில் வாசிக்க அவன் பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மித்தாம் என்னும் சங்கீதம். அல்லேலூயா. ஆம், ஏற்கனவே தாவீதை கொல்லுவதற்கு சவுல் தனித்து பயணித்த நேரம், தன்னோடு கூட திரளான இராணுவ தலைவர்களை, இராணுவத்தினரை உடன் அழைத்து கொண்டு புறப்படுகிறார். ஆனால் பைபிள் சொல்லுது, தாவீதை சவுல் அனிதினமும் தேடியும் அவன் கைகளில் அவனை ஒப்பு கொடுக்கவில்லை. இப்போ தேடி தேடி சவுல் களைச்சிட்டார், ரொம்ப டயர்ட் ஆயிட்டார்னு தான் சொல்லணும். அதனால இப்போ என்ன பண்றார், அதற்காகவே தோத்தர் ஏவலாட்களை அனுப்புறார். அப்படின்னா கூலிப்படை. எப்படிங்க இன்னைக்கு நமக்கு புரிகிற மாதிரி சொன்னா, கூலிப்படை. நீங்க அவனை கொன்னுட்டு வந்தா உங்களுக்கு இவ்வளவு தருவேன் அப்படிங்கிற ஏவலாட்கள், கூலிப்படைகளை அனுப்புறார். உண்மையிலே இந்த சூழ்நிலையில ஒரு மனிதன் ஆண்டவரை பாடுவானா அப்படின்னா பாடி இருக்கிறார் இல்லையா? இந்த தோத்தர் எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம், எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் கொலை செய்யப்படலாம், எப்பொழுது வேண்டுமானாலும். அந்த இடத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எப்ப வேணாலும் அவர் கொலை செய்யப்படலாம். ஆனா அந்த நேரத்தில் அவர் பாடி ராக தலைவனுக்கு என்ன செய்தாராம், ஒப்பு கொடுத்தாராம். அவர் என்ன பாடினார் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாரும் 1ஆம் வசனத்தை இணைந்து படிங்க. என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வையும். யாரிடத்தில் அபயம் தேடுகிறார்? ஆண்டவரிடத்திலே அபயம் தேடுகிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லம்மா? யோசிச்சு பாருங்க. நான் இந்த பகுதியை தோத்தரை சிந்திக்கும் பொழுது எனக்கு அது ஆச்சரியமாக தான் இருக்கு. எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கு. இந்த விஷயத்தில் சவுல் தாவீது எலியாவை விட உயர்ந்தவர். இந்த விஷயத்தில் ஏன் அப்படின்னா, எலியாவை பார்த்து ஏசபேல் சொல்லுகிறார், நாளை இந்த நேரத்திற்குள் உன் தலை என்ன செய்யப்படும், சிறை சேதம் செய்யப்படும். நீ எதை செய்தாயோ அது உனக்கு செய்யப்படும். 24 hours டைம் கொடுக்குது அந்த அம்மா. இப்போ எலியா என்ன செய்கிறார், மரண பயத்திற்குட்பட்டு அவரை குறித்து நம்ம படிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே எனக்கு சகாயம் பண்ணும் அப்படின்னு அவர் சொல்ல தவறி இருக்கிறார்ல. அதனால தான் எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படி. ஏன்னா நம்மவும் சில நேரத்தில் அப்படித்தானே, ஆண்டவரை சாய்ந்து கொள்ள வேண்டிய, ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டிய, ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டிய அநேக நேரங்களில் நாம் சுயத்தை சார்ந்து பயப்பட்டு நாம் ஆமாகவே சில அவசர முடிவுகளை எடுத்து பிறகு அந்த முடிவிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வருகிறதுக்கு வாடுமும்பரெல்லாம் வந்து படாத பாடுபடுறோம். ஆனால் இந்த விஷயத்தில் தாவீதினிடத்தில் நான் கண்ட ஒரு காரியம், ராஜா கூலி ஆட்களை அனுப்பும் பொழுது, கூலிப்படை அனுப்பும் பொழுது இவர் உட்கார்ந்து பாடுறார், என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வையும்ன்றார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 9ஆம் 10ஆம் வசனத்தை ஒருத்தர் படிங்க சத்தமா. அவன் வல்லமையை நான் கண்டு, அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், உமக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. 9ஆம் வசனத்துல சொல்லுதார், நான் உமக்கு காத்திருப்பேன். யாருக்கு சொல்லுங்க, யாருக்கு? எப்ப தலைக்கு மேல பிரச்சனை, தலைக்கு மேல பிரச்சனை. ஆனா இவர் என்ன சொல்லுகிறார்,
உம்முடைய சமூகத்தில் வந்து நான் உமக்கு காத்திருப்பேன். நம்ம ரொம்ப பிஸி ஆகும் பொழுது எதை முதல்ல முடக்குவோம் தெரியுமா? ஆலயத்திற்கு வருகிறத, ஆராதனைக்கு வருகிறத, ஜெபிக்கிறத. இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும், பயங்கரமான பிரச்சனை, அதனால் 2 வாரம் சர்ச்சுக்கு போக வேணாம். ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, அதனால் 2 வாரம் சர்ச்சுக்கு போக வேண்டாம். நம்ம முதல்ல கை வைக்கிறது ஜெபத்தில் தான் வைப்போம். ஆனால் இவர் சொல்லுகிறார், இவ்வளோ பிரச்சனை நேரத்திலையும் உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருப்பேன்ற. அதுதான்மா, தாவீது மரிக்கிற காலங்கள் வரையிலும் யுத்தம் பண்ணினார். எந்த யுத்த களத்திலையும் அவர் தோற்று போகலையே. அதுக்கு காரணம் என்ன? நம்ம எதை விடுவோமோ அதை அவர் விடலை. நம்ம எதை விடுவோமோ அதை அவர் விடலை. நான் ஒரு காரியம் சொல்கிறேன். டெய்லி காலையில் 5 மணிக்கு எழும்பி 1 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு அப்புறம் சமயக்கட்டுக்கு போய் உங்கள் கடமைகளெல்லாம் செய்துட்டு அல்லது வேலையை செய்துட்டு 8 மணிக்கு வேலைக்கு போகிறீங்கன்னு வைங்க. அப்போ நீங்கள் எப்போ எழும்பணும்? 4:45 மணிக்கெல்லாம் எழும்பணும். ஒரு நாள் தூங்கிட்டீங்க, ஒரு நாள் என்ன செய்துட்டீங்க? தூங்கிட்டோம். அப்போது 1 மணி நேரம் தாமதமாக 5:45க்கு எழும்புகிறோம். இப்போது நல்லா கவனிங்க, எதை நாம் நாளைக்கென்று வைப்போம்? சும்மா பேசுங்கப்பா, என்ன? ஆமேன். பல்லு தேய்க்கிறத நம்ம வேண்டாம்னு வைப்போமா? ஒருவனும் நமக்கு முன்பாய் நிற்பதில்லை. பல்லு தேய்க்காம முடியாது, குளிக்காம முடியாது, காப்பி போடாம முடியாது, தோசை திங்காம முடியாது, பார்சல் கட்டாம முடியாது, லஞ்சு பேக் எடுக்காம முடியாது. எல்லாம் செய்வோம். ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நீங்கள் எழுப்பி விட்டுருக்கலாம்ல, நீர் ஏன் இப்படி பண்ணினீர்? அதுலேயும் யாரை தான் குற்றப்படுத்துவோம்? ஏன்னா குற்றப்படுத்துறதுக்கு நம்மளை மாதிரி PhD வாங்கினவங்க யாருமே இல்லை. ஏன்னா அந்த காலத்துலேருந்தே அப்படித்தான். ஆமே, ஆதாம் காலத்திலேயே ஆதாம்கிட்ட கேட்குற, ஏம்பல பழத்தை சாப்பிட்ட நீ? நானா கேட்டேன்? இந்த பொம்பளைய நீர் கொடுத்த ஸ்திரீ தந்தாள். அப்போ கூட ஆண்டவர் தான் குற்றப்படுத்துகிறார். எனக்கு பொம்பளை வேணும்னு கேட்டேனா? எனக்கு ஒரு மனைவி வேணும்னு கேட்டேனா? நான் ஒத்தையில் இருக்கேன்னு ஒரு தடவையாவது உன்கிட்ட ஃபீல் பண்ணியிருக்கேனா? ஆந்தைக்க கூட தவளைக்க கூட என் பாட்டுக்கு நான் வாழ்ந்திருப்பேன். நீ பேசாமல் இருந்திருந்தா இந்த பொம்பளை வந்திருக்கவே மாட்டா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அங்கே ஆரம்பித்ததான் குற்றப்படுத்துகிற சுபாவம். ஆதாம் யாரை குற்றப்படுத்தினான்? ஆண்டவரை குற்றப்படுத்தினான். ஆமாம், நீ தந்த ஸ்திரீ அப்படின்னா என்ன? நான் கேட்காம தந்தி. ஆதாம் கேட்டாரா? நான் தனிமையாக இருக்கேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஒரு பொம்பளை பிள்ளையை தாங்க. கேட்கலே இல்லாமா, ஆண்டவராக தானே கொடுத்தார், அதனால தான் ஆண்டவரை குற்றப்படுத்துகிறார். சரி, மனைவியிட்ட வர்றார், யார்கிட்ட? ஏவாள்கிட்ட. அவள் உடனே சொல்லார், நான் இல்லைப்பா, எல்லாம் இந்த பாம்பு பண்ண வேலை தான். தோத்தர் நாள ரொம்ப பாவம். தோத்தர் பாருங்க, நான் பச்சை பிள்ளை மாதிரி உக்காந்துருக்கேன். தோத்தரம் பழத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த குற்றப்படுத்துதல் அந்த காலத்திலிருந்தே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. லாசருவினுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து 4 நாள் பிந்தி வந்தார். உடனே மார்த்தாள் சொன்னார், நீர் மட்டும் இங்கே இருந்திருந்தா மறித்திருக்க மாட்டான், என் அண்ணன் சாவறதுக்கு நீர் தான் காரணம், நீர் பஸ்ஸில் லேட்டாக வந்துட்டீர். அப்போ கவனிங்க, அந்த குற்றப்படுத்துகிற குணம் அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் தாராளமாக தான் இருக்குது. அல்லேலூயா. ஆட தெரியாத டேஷ் அமை தெருக்கோணல்னு சொன்னாலாம். அப்படி நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்குறது பார்த்தா நீங்கள் எங்கே சந்திரமண்டலத்திலேருந்து வந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் உண்மையிலே அந்த இடத்துல இந்த மனுஷன் இவ்வளோ பிரச்சனையின் நடுவிலும் அவர் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே இப்பொழுதும் நான் உம்மைத்தான் காத்திருக்கிறேன், ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும். பேசுகிறீங்களா? நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்க. தோத்திரம். ஓ, உள்வாங்குகிறீர்களா? வெரி குட், வெரி குட். ஆமாம், உள்வாங்கணும். ஆமாம், ரொம்ப மோசமான அளவுக்கு பின்வாங்குற அளவுக்கு முன்வாங்கக்கூடாது, உள்வாங்கக்கூடாது. என்ன? சரி, பரவாயில்ல. அப்போ கவனிங்க, அந்த நேரத்தில் அவர் கர்த்தருக்காக என்ன செய்தார்? காத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, உயரே. அப்போ காத்திருக்கிறவனுக்கு ஒரு எழும்புதல் உண்டு. இன்னைக்கு ஒருவேளை விழுந்த நிலை, ஒருவேளை இன்னைக்கு தகர்ந்த நிலை, ஒருவேளை இன்னைக்கு நீங்க சொல்லலாம், என் குடும்பம் எழும்புமா பாஸ்டர், இந்த கடன்ல இருந்து என் குடும்பம் எழும்புமா, இந்த பிரச்சனையில என் குடும்பம் எழும்புமா? தெளிவா இன்னைக்கு ராத்திரி பகல் வேளை கர்த்தர் சொல்றாருயா, காத்திருங்கள், அவர் எழும்ப பண்ணுவார்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருங்க, அவர் உங்களை எழும்ப பண்ணுவார், பிரச்சனையில் எழும்ப பண்ணுவார், இந்த கடன்ல இருந்து உங்களை எழும்ப பண்ணுவார், உங்க வியாதியில் உங்களை எழும்ப பண்ணுவார். கவலைப்படாதீங்க, கூட்டம் முடியும் பொழுது உங்களை எழும்ப கண்டிப்பா பண்ணுவார். நான் உங்களை துரத்தியே விட்டுருவேன். ஆமென். 10ஆம் வசனத்தை ஒன்று படிங்க. என் தேவனே தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். உம்முடைய கிருபையினால் சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சறுக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 10வது வசனத்துல தாவீது உங்களுக்கு அருமையான ஒரு படிப்பினையை சொல்லி தருகிறார். இந்த இடத்துல கூட தன் திறமையை அவர் சார்ந்து கொள்ளவில்லை. அநேக நேரத்தில் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் நமக்கு வரும் பொழுது, கொஞ்சம் திறமைகள் நமக்கு வளரும் பொழுது திறமையை சார்ந்து கொள்ளுகிறோம், வசதி வாய்ப்பை சார்ந்து கொள்ளுகிறோம், உறவு முறைகளை சார்ந்து கொள்ளுகிறோம். அதான் நம்ம செய்கிற பெரிய தப்பு. ஆனால் இந்த 10ஆம் வசனத்தில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல கூட தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். அந்த இடத்துல அவர் எதைத்தான் சார்ந்து கொள்ளுகிறார்? இப்போ என் திறமை எல்லாம் ஆண்டவரே உங்க கிருபைதான்றார். அதுதான் அவருடைய வெற்றி. தாவீது நாளுக்கு நாள் வளர்ந்தார், தாவீது நாளுக்கு நாள் வெற்றி பெற்றார். தாவீதுனுடைய வளர்ச்சி பொறாமை கொள்ளுகிற வளர்ச்சியா இருந்துச்சு. தாவீதுனுடைய வளர்ச்சி பயப்படத்தக்க வளர்ச்சியா இருந்துச்சு. தாவீதுனுடைய வளர்ச்சி சத்துருக்கள் வந்து காணிக்கை கொடுக்கிற அளவிற்கு வளர்ச்சி இருந்துச்சு. அந்த வளர்ச்சிக்கு ஒரே காரணம் என்ன? தாவீதுனுடைய பேர் பிரஸ்தாபம் தேசத்தில் உயர்ந்திருந்தாலும் அவர் எதைத்தான் சார்ந்திருந்திருக்கிறார்? தேவ கிருபையைத்தான் சார்ந்திருக்கிறார். பிள்ளைகளே, இன்னைக்கு அருமையான பகல் வேளையில் இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினை. தம்பி, நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும், ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும். நம்ம குடும்பத்தில் ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும், ஊழியத்தில் ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும். கிருபைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்பட விடவே மாட்டார். கிருபைக்காய் காத்திருக்கிறவர்களை எப்படி அடையாளம் காண முடியும்? ஜெபிக்க தவற மாட்டாங்க, ஆராதிக்க தவற மாட்டாங்க, ஆலயத்திற்கு வர தவற மாட்டாங்க, ஆண்டவரை நேசிக்க தவற மாட்டாங்க. ஆண்டவரை விட்டு அவர்களால் பிரிக்கவே முடியாது. அதான் கிருபைக்காய் காத்திருக்கிற கூட்டம். இன்னைக்கு அருமையான காலை பொழுதிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஆனா உண்மையிலேயே தாவீதுனுடைய ஜெபம் தோத்திரம் உண்மையிலே செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நான் வேதாகமத்திலே படிக்கிறேன். நான் எடுத்து பேச ஆரம்பிச்சா இன்னும் மணிக்கணக்காக போயிடும். இந்த இடத்துல ஒரு ஜெபத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார். 11ஆம் வசனத்தை படிங்கம்மா. எல்லாரும் 11ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? மைக்கிலையும் ஒருத்தர் படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. தம்பிமார் படிங்க. எங்க இருக்கிறீங்க? 59 அதனுடைய 11 படிங்க. அவர்களை கொன்று போடாதேயும் என் ஜனங்கள் மறந்து போவார்களே எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணி இருந்தா கொன்னுருங்க ஆண்டவரே, அந்த பயலுக்கு குறவிலையை பிடிச்சு கோடிட்ட இடத்தை நிரப்புக, அப்படித்தான் சொல்லி இருப்பேன். இந்த மனுஷன் அந்த ஜெபத்தை நீங்க வித்தியாசமாவே பார்க்கிறேன். நான் அவர்களை தாழ்த்தி போடும். எப்படிங்க? என் கண்ணு முன்னால் அவன் இருக்கணும், ஆனா உயர்ந்தவனாக அல்ல, தாழ்ந்தவனாக. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு. நம்ம சாதாரண மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க? அவங்களை அழிச்சிருங்க ஆண்டவரே, அவன் இருக்கக்கூடாது ஆண்டவரே அப்படிம்போம். ஆனா இவன் சொல்ற இருக்கணும் அப்பா, அவன் இருந்தாதான். இப்படி ஒருத்தன் இருந்தா இப்பவும் இருக்கான், ஆனா இடுப்பு வழங்காம கிடக்கான் அப்படின்னு சொல்ல முடியும். இப்படி ஒரு நிலைமைக்கு கத்தரங்களை நடத்தினார், இப்படி ஒரு பிரச்சனையில கத்தரங்களை காத்தார். நம்ம ஜனங்கள் மறக்காம இருக்கணும்னா சத்துரு காணாம போயிடக்கூடாது, சத்துரு இருக்கணும், தாழ்த்தப்பட்டவனா இருக்கணும். இவர் சொல்றார், என் சத்துருவுக்கு முன்னால நான் உயர்த்தப்பட்டவனா தான் இருக்கணும். மெதுவா சொல்லுங்க, கேட்டுற போகுது. பைபிள் அழகா சொல்லுது இல்ல, சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறார். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, அவனை தாழ்த்தி என்னை உயர்த்துவீராக. என் கண்களுக்கு முன்னால் அவனை என்ன செய்யணும்? ஆமா, அப்படியே கர்த்தர் செய்தாரா இல்லையா?
தாவீதினுடைய குடும்பத்தாருக்கும் பைபிள் சொல்லுது, சவுலின் குடும்பத்தாருக்கும் அநேக நாட்கள் என்ன செய்தது? யுத்தம் நடந்தது. அடுத்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, சவுலின் குடும்பத்தார் நாளுக்கு நாள் பலகீனப்பட்டார்கள், தாவீதின் குடும்பமோ நாளுக்கு நாள் பலப்பட்டது. தாழ்த்தினாரா கத்த? தாழ்த்தினாரா? இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே பிசாசு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆண்டவர் சொல்றார், இருப்பான். அவன் இருந்தாதான் உன்னை நான் நடத்தினது உனக்கு மறக்காம இருக்கும், உன்னை நான் நடத்தினது உனக்கு மறக்காம இருக்கும். ஆனால் அவனை வைத்திருப்பேன், உனக்கு முன்பதாய் தாழ்ந்தவனாக வைத்திருப்பேன். அவனை வச்சிருப்பேன், அவன் முன்னால உன்னை உயர்ந்தவனாக வச்சிருப்பேன். என்ன அழகான வார்த்தை அல்ல? அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் சத்துருவுக்கு முன்னால உயர்த்தி தான் வைப்பார். எத்தனை பேர் நன்றி சொல்ல போறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்க ஐயா? ஆமென். இன்னைக்கு ராத்திரி பகல் வேளை உங்களை பார்த்து சொல்றேன், என் வாழ்க்கையில் ஐ ஃபீல், அதை நான் உணர்றேன், என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். இன்னைக்கு என் கண்கள் அதை பார்க்குதுன்னு சொல்றவங்க மட்டும் ஜோரா ஒரு அல்லேலியா சொல்ல முடியுமா? ஒரு காலத்தில் உங்களை ஒடுக்கினவர்கள், ஒரு காலத்தில் உங்களை நெருக்கினவர்கள், ஒரு காலத்தில் உங்களை அவமானப்படுத்தினவர்கள், ஒரு காலத்தில் உங்களை அற்பமாய் பார்த்தவர்கள், நான் தெளிவாக சொல்றேன், எத்தனையோ பேர் நம்ம கண்ணுக்கு முன்னால தான் இருக்காங்க, ஆனால் செயல்பட முடியாதவர்களா இருக்காங்க, எதுவும் செய்ய முடியாதவர்களா இருக்காங்க. அதுதான் ஆண்டவருடைய தியரி, அதுதான் ஆண்டவருடைய தியரி. அல்லேலூயா, ஆமா அல்லேலூயா. ஆண்டவரை பாருங்க, தோத்திரம். மோசே பார்வோன் மோசையை கொல்ல வகை தேடுகிறார். உயிருக்கு பயந்து ஓடுறார். 40வது வருஷத்துல வயசுல 80வது வயசுல திருப்பி கொண்டு வருகிறார். ஒரு காலத்துல இந்த பார்வோனுடைய அரண்மனை, இந்த பார்வோனுடைய சிங்காசனத்தை கண்டு இவர் பயந்து ஓடுறார். அதே மோசையை திருப்பி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்வோனுக்கு உன்னை ஆண்டவனாக்கினேன். எப்படி திருப்பி கொண்டு வந்தார்? பார்வோனுக்கு உன்னை ஆண்டவனாக்கினேன். பார்வோன் உன்கிட்ட உதவி கேட்டு வருகிறவன், பார்வோன் உன்னிடத்தில் என்ன செய்வான்? உதவி கேட்டு வருவான். பைபிள் அழகா சொல்லுது, பைபிள் அழகா சொல்லுதுமா. வீட்டில் தவளை ஏறினப்போ மோசையை கூப்பிட்டு சொன்னார், உதவி செய்து ஒரு வாட்டி ஜோம் பண்ணி எப்படியாவது இந்த தவளையை என் வீட்டை விட்டு போக சொல்லு. உதவி கேட்டு வந்தானா? பயங்கரமான இருட்டு, தோத்தர் தேசமெல்லாம் இருண்டு போச்சு. மோசைட்டு கேட்குற, தயவு செய்து ஜோம் பண்ணி இந்த லைட்டை ஒன்று பற்ற வச்சிரு. பயங்கரமான கல்மழை, பயங்கரமான தோத்தர சேதாரம் வருது. உடம்பெல்லாம் கொப்பளம், சொரிஞ்சு சொரிஞ்சு நகமெல்லாம் வெந்து போச்சு. தோத்தரா கொஞ்ச நேரம் சொரிகிறது சோமா தான் இருக்கும், அப்புறம் காந்தெல்லாம் செய்யும். அமை தோத்தர கடைசியில் சொல்ல, தயவு செய்து எனக்கு உதவி செய். ஒரு காலத்தில் இவனை கண்டுதானடா நீ பயந்த, ஒரு காலத்தில் உன்னை பயப்படுத்தினவன் இவன் தானே, உன்னை தலைகுனிய வைத்தவன் இவன் தானே, உன் உசுருக்கு விலை பேசினவன் இவன் தானே. இன்னைக்கு உன் வீட்டு வாசப்படியில் ஒரு வார்த்தை ஜோம் பண்ண கூடாதா அப்படின்னு கொண்டு நிறுத்தினார். பாத்தியா? காசு பணத்துக்கு இல்ல, உன் ஜெபத்துக்கு முன்னால் அவனை பிச்சை எடுக்க வைப்பார் பாரு. ஆமா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் என் ஆண்டவன். அல்லேலூயா. நான் அதை என் ஊழியத்தில் பார்த்துருக்கேன். ஒருத்தன் ஒன்று இந்த ஊரை விட்டு கட்டின பிறகுதான் அடுத்த வேலை என்ன இப்படியே சொன்ன, ஒன்று இந்த ஊரை விட்டு கட்டின பிறகுதான் அடுத்த வேலை என்ன. அவனை இதே கூடாரத்தில் கொண்டு தயவு செய்து என் வீட்டுக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அன்னைக்கு ராத்திரி அவனை பார்த்து கேட்டேன், ஒரு காலத்தில் நான் இந்த ஊரை விட்டு போனோம்னு படாத பாடு பட்டியே, நான் இந்த ஊருக்கு தேவை என்று இப்ப நீ உணர்றியா? ஆமா, எதுவும் மனசுல வச்சுக்கிடாதீங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஒருவேளை இன்னைக்கு அந்த பிள்ளை பார்க்கலாம், உண்மையை சொல்றது தப்பு இல்லையே. ஆனா ஒண்ணு சொல்றேம்மா, ஆண்டவருடைய தியரியா தான்ப்பா, ஆண்டவருடைய தியரியா தான். ஆண்டவர் காரியத்தை செய்து அப்படித்தான் செய்வார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து அப்படித்தான் செய்வார். அதான் பைபிள் சொல்லுது, சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி, அவன் காண, எதிர்த்தவன் காண, நிந்தித்தவன் காண, பரியாசம் பண்ணினவன் காண, அங்கீகரியாதவன் காண, அவமானப்படுத்தினவன் காண, என் தலை நிமர பண்ணுகிற கர்த்தர். எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி பகல் வேளை இந்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்க மக்களே? கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, கிருபையை சார்ந்துகள்.
இது நாளை உன்னுடைய வாழ்க்கை என்பதை மறவாதே. இதுதான் உங்க ஃபியூச்சருங்கிறத மறக்காதீங்க. உங்கள் சத்துருக்களுக்கு இப்படியே நடப்பதாக, உங்களை எதிர்த்தவர்களுக்கு இப்படியே நடப்பதாக. நான் என்ன செய்யணும்னு கேட்கணும். ஆமென். ஆண்டவர் செய்தாரா இல்லையா? முந்தின நாள் சாயந்தரத்தில் 100க்கு அதிபதி என்ன வரத்து வந்தான்? முந்தின நாள் சாயந்தரத்தில் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் படிச்சிருக்கீங்களா? முந்தின நாள் என்ன வரத்து வந்தான்? தோத்திரம். அவனால் முடிஞ்ச அளவுக்கு அடிச்சிருக்கான். படாத பாடுபடுத்தி தொழுமரத்தில் மாட்டி ராத்திரியெல்லாம் இருட்டறையில் அடைச்சி வச்சுட்டு வீட்டில் போய் தூங்கினான். ஆனால் அடுத்த நாள் பொழுது விடிவதற்குள்ள நடு ராத்திரியிலேயே முந்தின நாள் படாத பாடு படுத்தினவை அதிகாலையில் கேட்குறான், ஆண்டவன் மாறே. நேற்றுக்கு சொன்ன அக்யூஸ்ட கொண்டு வானவே இப்போ நேரம் மாற்றி சொல்ல, ஆண்டவன் மாறே. எந்த வாய் என்ன அக்யூஸ்ட்னு சொல்லிச்சோ அந்த வாய் என்ன ஆண்டவன் கூப்பிட்டுச்சு. எவ்வளோ பாரு, that is God's theory. அதுதான் தேவனுடைய நியமம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுமா? ஒருவேளை நீங்க பலவிதமான கேள்விகளோடு வந்திருக்கலாம். that is God's theory. அது ஆண்டவருடைய தியரி. அதுதான் ஆண்டவருடைய நியமம். என் கண்களுக்கு முன்னாலே சத்துருக்கள் தலை உயர்ந்து நிற்கிறார்களே, என் ஜெபங்கள் கேட்கப்படவில்லையா? என் ஜெபங்கள் கேட்கப்படவில்லையா? என் கண்ணீருக்கு பதில் வருவதில்லையா? ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்ய மாட்டீர்களா? பொறுத்திரு. அக்கீஸ் என்று சொன்னவனுடைய வாயில் ஆண்டவரே என்று சொல்லப்படுவதற்கு இனி வெகு தூரம் இல்லை. உன்னை வெறுத்தவனை கொண்டு உன்னை புகழ வைப்பதுதான் என் ஆண்டவருடைய தியரி. யூ டோன்ட் வரி. ஆண்டவருக்குள்ளே காத்திரு. ஆண்டவருடைய கிருபையை சார்ந்துகள். அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் மனம் மாறுகிறவர் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. நம்ம அப்பா ஜீவிக்கிறார். நாம் பிரசங்கிக்கிற இயேசு ஜீவிக்கிறார். சோதரா அல்லேலூயா. நேற்றுக்கு வரைக்கும் என்ன வரத்து வந்தான், இப்ப காலையில கேட்கிற ஆண்டவன் மாறே, நாங்க என்ன செய்யணும், இனி அவன் என்ன செய்யணும்னு அவன் எல்லாம் தீர்மானிக்கிறது, நானாக்கும் தீர்மானிக்கிறது இல்லையா? அவங்களே நீ யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நேற்றுக்கு என்ன பிடிச்சான், என்னை கைது செய்தான், ஏன் எதுக்குன்னு தெரியாமே அடிச்சான், என்னை என் வஸ்திரத்தை கிழிச்சான், என்னை தொழுமரத்தில் மாட்டினான், என்னை இருட்டறையில் அடிச்சான், என்னை அவமானப்படுத்தினான். இப்ப அவன் என் முன்னாடி வந்து நிற்கிறான். நான் என்ன செய்யணும்னு கேட்டுட்டு இப்ப அவன் அல்ல ஆண்டவன், அவனுக்கு நானாக்க ஆண்டவன். ஏன் தெரியுமா? நான் ஜீவனுள்ளவரை சேவித்ததுனால, நான் ஜீவனுள்ளவரை சேவித்ததுனால, நான் உயிருள்ளவரை சேவித்ததுனால, நான் ஆண்டவரை நம்பினதுனால, நான் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களால. இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன், இந்த வார்த்தையை நீ அப்படியே நம்புவேன்னா இது அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கும். இது தீர்க்கமா உன் வார்த்தையை சொல்றேன், தீர்க்கமா சொல்றார் பரிசுத்த ஆவியானவர். அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. எதிரிகள் முன் விருந்தொன்றை படக்கு கொளுத்தியாச்சு, படக்கு கொளுத்தியாச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதிரிக்கு முன்னால உங்களுக்கு ஒரு பந்தி அப்பா ஆயத்தப்படுத்து. தைரியமா இருங்க, கிருபையை சார்ந்து கொள்ளுங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க. இப்ப ஒரு நிமிஷம் பாடுங்க. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் அருமையா இருக்கு மக்களே, பாடுங்க. ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சொல்லுங்க. என் தலையை எண்ணெயினால் அருமை அருமை அபிஷேகம் செய்கின்றார். ஒருவரை கூட எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். சொல்லுங்க சொல்லுங்க. எதிரிகள் முன் ஆயத்தப்படுத்துகிறார். நம் தலையை அபிஷேகம் செய்கின்றார். இதுதான் வெற்றி, இதுதான் விசுவாச வாழ்க்கை. அபிஷேகம் செய்கின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார்.
விசுவாசத்தோடு ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை 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 என் குடும்பத்துல உங்க குடும்பத்துல தேவ கிருபமா ஜீவனுள்ள ஜீவனுள்ள ஆமென். என் தேவன் நம்முடைய மகிமை செல்வத்தினால் என் குறைவுகள் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைவுகள் எல்லாம் மாறுது இயேசுவின் நாமத்துல. அந்த வார்த்தையை ஒன்றாக குறைவுகள் மாறும் 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 குறைகளையே ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் அப்பா அல்லேலூயா. முடியும் அப்பாவால முடியும். என் பிள்ளைகள் குடும்பத்துல இதை செய்ய முடியும். ஆகோ ஜீசஸ் அல்லேலூயா ஜீசஸ். அப்படியே செய்வாராக அப்படியே செய்வாராக. நீதிமான் பனையை போல செழிப்பான், துன்மார்க்கனோ அழிந்து போயிருவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நம்ம தேவ கிருபையில் நிற்க ஆண்டவர் உதவி செய்வாராக.